நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். அடிமை மறுத்து கத்தர் பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியே நம்ம கூட இருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஏற்கனவே அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், கேதுரு மரங்களையும் முறிக்கிற சத்தம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சான். அது என்ன சத்தம்? திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல ஒரு சத்தம், பெருவெள்ள இரைச்சல் போல ஒரு சத்தம், பலத்த இடிமுழக்கம் போல சத்தம். ஆரவாரம் அங்கே உண்டு, பெருவெள்ள இரைச்சல் உண்டு, இடிமுழக்கம் போல பலத்த சத்தமும் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் கொடி சிலுவை கொடி எங்கள் கோசம், அல்லேலூயா. எங்கள் ஓலை குருத்தோலை, எங்கள் அங்கி வெள்ளை அங்கி. ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா. பத்திகளா, பரலோகத்தில் எப்படி சத்தம் கேட்கு பத்திகளா? பாருங்க, 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு, பரலோகத்தில் ஆரவார சத்தம், நரகத்தில் அழுகையின் சத்தம், ஐயோ அம்மா அப்படின்னு அழுகிற சத்தம். தண்ணி கூட கிடைக்காது, அங்கே தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் பரலோகத்தில் ஆரவார சத்தம். அதனால தான் பரலோகத்துக்கு போகணும், பாவம் செய்யாதுங்க, ஏசப்பா பிள்ளையாக மாறுங்க, ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அபிஷேகம் பாருங்க, ஞானசானம் எடுங்க, அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும்ன்ட்டு. பத்தியங்களா, எவ்வளோ தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எடுக்கிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, லட்சியனமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாயத்தீர்ப்பு சத்திய நீதியும் ஆனவைகள். பத்தியங்களா, அப்படி ஒரு சத்தம் கேட்குது. அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்களேன். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அடுத்தால அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே. சின்ன பிள்ளைகள்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க, பெரியோர்கள்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே. பத்தியங்களா, பரலோகத்தில் யாரெல்லாம் இருக்கா? ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியோர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். பரலோகத்திலேயே துதிக்க சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன துதிக்கணுமா துதிக்கக்கூடாதா? நிறைய பேருக்கு துதிக்க தெரியாது.
சில சபைகளுக்கு போனால் பாட்டு பாட சொன்னோம், அழகாக கைத்தட்டி பாடுவாங்க. சத்தமாக பாடுங்கன்னா சத்தமும் பாடிடுவாங்க. ஆனால் ஆராதனை நேரத்தில் துதிங்கன்னா யார் சத்தமும் வெளியே வராது, வாயை திறக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக சபை நடக்குது. சபையில் ஏசப்பாவை சத்தமாக துதிங்கன்னு சொல்லிக்க ஆள் கிடையாது, துதிக்க வைக்கிறதே இல்லை. புத்தி இல்லாத ஆராதனை. துதிங்கன்னு பரலோகத்தில் துதிக்க சொல்லியிருக்கிறார ஒரு வசனம் ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எப்படி சொல்லியிருக்காரு ஏசப்பா? இந்த ஜபத்தை நிறைய கோயிலில் சொல்கிறாங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சொல்கிறாங்க. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவுடைய நாம இப்படி சொல்லி முடிக்க அதில் என்ன இருக்குது, அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ தெளிவாக ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜபத்தை. இதை கோயிலெல்லாம் சொல்கிறீங்களா, இதைப்படி நடக்கீங்களா அப்படின்னா கிடையாது. சோத்திரம் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. பரமண்டலத்திலே என்ன சித்தம்? ஊழியக்காரங்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, துதியுங்கள், நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அப்படி சொல்லியிருக்குல்ல. பரலோகத்திலே துதிக்க சொல்லியிருக்கு. பின்ன ஏன் நீங்கள் பூலோகத்தில் துதிக்கலை? இங்கே ஏன் ஆண்டவரை துதிக்கலை? இங்கே கோயிலுக்கு போகிறோம் ஜபம் நடத்துகிறோம். என்ன ஜபம்? சும்மா ஒரு பாட்டு மட்டும் பாடி, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பாட்டு மட்டும் படிச்சுட்டு ஆண்டவரை துதிக்க சொன்னால் துதிக்க மாட்டாங்களே. எத்தனையோ கோயில்களுக்கு நான் போயிருக்கேன், சிஎஸ்ஐ சபைகளுக்கு முழு ஜபம் நடத்த. ஏசப்பாவை துதிங்கன்னா கையை தட்டி துதிக்க கஷ்டமாக இருக்குது, வாயை திறந்து துதிக்க கஷ்டமாக இருக்குது. ஏசப்பா தோத்துறேன், ஏசப்பா தோத்துறேன், ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதியினாலே எரியோ கட்டை இடிந்து விழ, சோத்துறதுனாலே கிருபைகள் பெருகும். பாருங்க, பம்பாயில் ஒரு பையன், ஒரு வாலிப பையனை 4 வருஷம் பிசாசப்படியில் கஷ்டப்பட்டு மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு பழையபடி. ஆஸ்பத்திரிலாம் பார்த்தாச்சு, எல்லா ஊழியக்காரட்டையும் ஜெபிச்சாச்சு. பம்பாயில் இல்லாத ஊழியக்காரனா நேரம் இங்கே கொண்டு வந்துடுறாங்க வள்ளியூரில். நான் வள்ளியூரில் இருந்தேன், ஃபஸ்ட்டு 8 வருஷம் இருந்தேன். அங்கே ஒரு பையனுக்கு மண்டையில் கட்டியிருக்க ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டார். திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிட்டு கட்டியிருக்க ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்கன்னு டேட்டு குறிச்சாச்சு. அந்த பையன் ஆப்ரேஷன் பண்ணக்கு எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வள்ளியூரில் நான் இருந்தேன், ஒரு டீச்சர். இந்த அம்மாட்ட ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போங்க, ஆப்ரேஷனாக ஆண்டவர் நல்லா சோமாக்கி தரணும்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீ என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கு ஒரு கூடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், 10 மணிக்கு ஒரு பெண் ஜெபிக்க வராங்கன்னா எவ்வளோ கஷ்டம். அதான் ஏசப்பா எத்தனை மணியாக இருந்தாலும் என் கூட ஏசப்பா இருக்கான்னு போனேன். போய் ஜெபிச்சுட்டு ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கட்டியை நான் எடுத்து போட்டுட்டேன், அவனுக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். கட்டி ஆண்டவர் எடுத்து போட்டாருமா, ஆப்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஆஸ்பத்திரி போகண்டான்னு. இல்லை கேட்கல அவங்க. ஏன்னா நாங்கள் செக் பண்ணியாச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்பி போனால் எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க, ஆஸ்பத்திரி ஏன் போகல நீ. போயிட்டாங்க திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கட்டி இல்லை. அப்போ நான் டாக்டர் கேட்டிருக்காரு, இந்த கட்டி எங்கே போச்சு? அந்த கட்டி ஏசப்பா சுகமாக்கியிருக்காரு, விடுதலை ஆயிட்டு. வீட்டுக்கு சும்மா வந்துட்டாங்க, நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காங்க. வள்ளியூரில் என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எனக்கு சுகமாயிட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்க 3 பிள்ளைகள் இருக்குது, மனைவி பிள்ளைகள், ஒரு மனைவி 3 பிள்ளைகள். என்ன சந்தோஷமாக போயிட்டாங்க. அது நடந்து 5-6 வருஷம் ஆகிட்டு. இப்போ அந்த பையனை, வாலிப பையனை கொண்டு வந்து இப்படி ஒரு பையனுக்கு சுகமாச்சு. இன்னும் நிறைய அற்புதம் நடந்திருக்கு. அவங்க ஜோமுன்னாவணி வள்ளியூருக்கு வர சொல்லிட்டாங்க. மம்மா இருந்தால் வள்ளியூருக்கு வந்திருக்காங்க. சரின்னு ஜெபிச்சேன். பயங்கரமான செய்வன போராட்டம். அப்போ 2 நாள் ஜெபிச்சுட்டு திரும்ப எனக்கு பம்பாய் ஊழியம் அடுத்த மாதம் இருந்துச்சு. போனேன், அங்கேயும் போய் ஜெபிச்சேன். ஏசப்பா அந்த பையனுக்கு விடுதலை ஆக்கியிருக்கிறார்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த மைண்டில் இருக்க கட்டுகளை கத்தர் உடைச்சு போட்டு, அந்த தெய்வனாயும் மந்திர கட்டுகளை உடைச்சு போட்டு விடுதலாக்கிட்டாரு. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ள இருக்கிற என்ன ஆனந்தம். எவ்வளோ பெரிய அற்புதம் பற்றியல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் அங்கே பம்பாயில் ஒரு முஸ்லீம் சகோதரி, ஒரு குடும்பம் கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு கூட ஒரு பாச சபையில் சேர்த்து விட்டு அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து அங்கே இருக்காங்க. இப்போ தனியாக அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அந்த சபைக்கு என்னை கூட்டிருந்தாங்க, பெண்கள் மீட்டிங் வச்சுருக்கேன். போனால் ஏற்கனவே 2-3 மாதம் முன்னால் போயிருந்தேன். அந்த சபையில் ஒரு பேய் ஆடிச்சு பாருங்க, பாம்பு பிசாசு வலுசற்பம் தலையை விரிச்சு ஆடி ஓடிட்டு, அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது சாட்சி சொல்லி இந்த தடவை நான் வர்றேன்னொன்னே ஒரு 35-40 பேரை கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ மக்கள். அந்த பாப்பா என்ன சொன்னா, ஏம்மா நான் நடத்தினா 5 பேர் தான் வருவாவே, நீங்கள் வர்றேன்னு சொன்னோடனே 35-40 பேர்கிட்ட வந்து இடம் நிரம்பிட்டு, சபை நிரம்பிட்டு. பாருங்க, ஆண்டவர் பெரிய அனுக்கிரம் பண்ணார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரை துதித்து பாடும்போது கட்டுகள் உடைக்கப்படும். மக்கள்லாம் துதிக்க சொன்னேன், பாட்டு படித்தாங்க, துதிச்சாங்க. ஒரு 3 பேய் ஆடி விடுதலை ஆயிடுச்சு. 3-4 பேர் விடுதலை. எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சுருக்காரு தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு அம்மா வர சொல்லுங்க எல்லாம் சொன்னேன். இனி எனக்கு நேரம் இல்லை, நான் ஊருக்கு போகணும், அடுத்த திருப்பி வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அப்போ இந்த பேய்கள் போகணுன்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணும். தீனாலே எரிய கோட்டை இடிஞ்சு விழுந்தது. அப்போ அந்த வசனத்தின்படியாக கரெக்டாக நம்ம சபையில் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். நல்ல பாட்டு பாடி ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், ஆராதனை பண்ணணும். ஆரவாரம் அங்கே உண்டு. சிங்காசனத்தில்னு ஒரு சத்தம் வந்துச்சா, அவரை துதியுங்கள், ஊழியக்காரரை துதிங்க, சிறியோர் பெரியோரை துதிங்க, பரலோகத்திலும் போய் துதிங்க. எங்கே மட்டும் இல்லை, பரலோகத்திலும் போய் துதிங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கேயும் துதிக்கணுமா, துதிக்கக்கூடாதா? துதிக்க தெரியலையே. கிறிஸ்தவங்களா இருந்து துதிக்க தெரியலன்னா நீ கிறிஸ்தவன்னு சொல்லலாமா? நீ ஆண்டோட பிள்ளை, நீ எப்படி சொல்லுவா? மனம் திரும்ப, இன்னைக்கே மனம் திரும்பி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க என்று சத்தம் சிங்காசனத்தில் பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போல சத்தம், பெருவெள்ள இரைச்சல் போல, பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ராஜபாரப்பன, அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன். பத்தியல சோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாண நாள் வந்தது. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்துங்க. ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு, கல்யாண நாள் சீக்கிரம் வரப்போகுது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். யார் மனைவி? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளையிருந்தும் மனைவிக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தால் தான் அவர் வரும்போது பரலோகத்துக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா ஏசப்பா சீக்கிரம் வருவார், நரகத்து போவீங்களா பரலோகத்து போவீங்களா நினச்சிப்பாரு. இன்னைக்கே மனம் திரும்பு. சும்மா எனக்கு சொத்து வேணும், சோகம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், பிள்ளை வேணும், குட்டி வேணும் கேளு. அதெல்லாம் சும்மா தருவார் ஆண்டவர். சும்மா கொசுறு சும்மா தருவார். ஒரு மீன் கடையில் போய் காசு கொடுத்து மீன் வாங்கினா, ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாய்க்கு கொடுத்து மீன் வாங்கினா, ஒரு மீன் போடுங்கன்னா போடுவான்ல, 2 மீன் கூட போடுவான். அந்த மீன்காரனே போட்டான்னு நம்ம ஆண்டவர் இயேசு சும்மா தருவார். பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மீதி கிடைக்கு எல்லாம். உங்கள் பிள்ளை கல்யாணமா, பிள்ளைகளுக்கு பிள்ளை வேணுமா, சொத்துரும், படிப்பு வேணுமா, காசு வேணுமா, வீடு வேணுமா, சொத்து வேணுமா, இதெல்லாம் ஆண்டவர் சும்மா தருவாருங்க. பரலோக ராஜ்யத்தை தேடி பாருங்க, ஆண்டவர் தருவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பத்தியல சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களோட நீதிகளே. பரிசுத்தவான்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நியாயமும் நீதியும் செய்தா சுத்தமான வெண்வஸ்திரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பத்தியங்களா? அதனால தான் திரளான ஜனங்கள்
இடுக்கிற ஆரவாரம் போல சத்தங்கிட்டு இருக்கு. பரலோகத்தில் எல்லாருமே பாட்டு பாடி ஆராதனை பண்ணி துதிச்சு சோத்திரம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம். நரகத்து போனா ரொம்ப கஷ்டம் இருக்குது அன்பு பிள்ளைகளே. தண்ணி கூட கிடைக்காது. ஏன்னா உலகத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்த பேர் லாசரு, ஒருத்த பேர் ஐஸ்வர்யவான். ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான், நல்லா திங்கான், நல்லா இறைச்சி மட்டன் எல்லாம் திங்கான், பிரியாணி எல்லாம் திங்கான் நல்லா. இந்த லாசரு மேஜை கீழே படுத்து கிடக்கான். அவனுக்கு சாப்பிட கூட ஆகாரம் கிடைக்காம மேஜையிலேருந்து கீழே விழுலா துணிக்க ஒரு எலும்பு அதைத்தான் போடுவான். 1-2 சோறு விழும், அதை தின்னுட்டு படுத்து கிடக்கான் லாசரு, கர்த்தருடைய பிள்ளை. அன்பு பிள்ளைகளே, லாசரு கர்த்தருடைய பிள்ளை, அதை தின்னுட்டு படுத்து கிடக்கான். இந்த ஐஸ்வர்யவான் பொல்லாதவன், அநியாயக்காரன், அவன் விக்கிரத்தை வணங்குறவன். அவன் நல்லா தின்னு கழிக்கிறான், நல்லா திங்கான் குடிக்கான். எவ்வளோ வேதனை இருக்கும் இந்த லாசருக்கு. அவன் பருக்களை நாய்கள் நக்கிட்டான். அப்போ புண்ணு உள்ளவன், வியாதியோடையும் இருக்கான், சாப்பாட்டுக்கும் வழியில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு படுத்து கிடக்கான் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளை. ஆனால் 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒருத்தர் எங்கே கொண்டு விட்டா லாசரு ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். பரலோகத்தில் ஆபிரகாம் இருக்கிறார், அங்கே அவர் மடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, சந்தோஷமாக உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவானும் செத்தான், அவனும் இறந்தவனை அடக்கம் பண்ணியிருக்கான். அவன் எங்கே இருக்கான்? நரகத்தில் இருக்கிறான். தண்ணி கிடைக்கல, பயங்கர வேதனை உள்ள இடம். அங்கேருந்து நேரே லாசரை பார்க்கான். ஏன்னா நான் ஊரில் இருக்கும் நல்லா தின்னு கழிச்சேன், பிரியாணி இறைச்சி மட்டன் மீன் எல்லாம் தின்னிய ஒன்று கூட கொடுக்கலையே, கீழே படுத்து கிடந்தானே. அவன் எங்கே இருக்கான்? ஆபிரகாம் மடியில். எனக்கு தொண்டை காயுது. அவன் விரலில் கொஞ்சம் துணியை நினச்சி தண்ணியில் நினச்சி ஒரு சொட்டு என் நாக்கில் படும்படியே சொல்லுங்கண்ணா. அவர் என்ன சொன்னார்? அங்கேருந்து இங்கே வர முடியாது, இங்கேருந்து அங்கே போக முடியாது. அப்போ நான் என்ன சொன்னால், ஊரில் எனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளையா வரட்டுன்னு இவனை லாசரு இறங்கி போய் சொல்லுங்க, அங்கே ஊழியக்காரங்களாம் இருக்காங்க, அவன் சொல்ல கேட்டு வந்தால் வரட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பத்தியங்களா அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு டிவியில் சொல்லிகிட்டு இருக்கேன், இன்றைக்கும் மனம் திரும்புங்க. சும்மா சோத்திரம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறாமல் ஞானசனம் பெறாமல் பரலோகத்துக்கு போக முடியாது, தெளிவாக சொல்லிட்டேன். அதெல்லாம் வசனம் அழகான ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியிலே செய்யப்படுவதாக. பரமண்டலத்திலே திரளான ஜனங்கள் ஒரு 6 வாரம் சத்தமும் துதிக்கிறாங்க. சோத்திரம் நல்ல கவனமாக இருங்க. இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உண்மை உள்ளதை நான் சொல்கிறேன். மனம் திரும்புங்க. இன்னைக்கே சும்மா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு என்னைக்கு பரலோகத்துக்கு போவா? கோயிலுக்கு போயிட்டு லாசர் மாதிரி இப்போ ஆண்டவர் பிள்ளையாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். ஐஸ்வர்யமான அந்த தின்னுட்டு இருந்தா வீட்டில் நல்ல ஏசி ரூமு, நல்ல டைல்ஸு, ஏசியில் தின்னுட்டு தூங்குறா. மனம் திரும்ப இன்னைக்கே முழங்கால் பட்டு ஜோம் பண்ண, துதிச்சு ஆராதனை பண்ண வர சோத்திரம். அதனால இடி முழக்கம் போல சத்தம். பரலோக தந்தைன்னு அண்டி சொல்கிறேன் ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தெய்வக்கார மருத்துவத்துக்கார கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தி கட்ட பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஐயா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் வரட்டும். ஆண்டவரை துதிக்காத பிள்ளை துதிக்க தெரியல, சொத்தம் பண்ண தெரியல, அவரை பாட தெரியல. இடிமுழக்கம் போல சத்தம், ஆரவாரம் அங்கே உண்டு. பெருவள இரைச்சல், இடிமுழக்கம் போல சத்தம். அப்படிலாம் பரலோகத்தில் அப்படி சத்தம் மட்டும் ஆரவாரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்படி இந்த பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும் ஐயா, உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே இந்த செய்தியை வெளியிட மகனுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த கேட்குற பிள்ளைகள் ஏதோ கேட்டோம், செய்து நல்லா இருந்தனி இல்லைப்பா, இந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும் ஏசப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, சீக்கிரம் வரப்போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுனா ஏசப்பா சீக்கிரம் வர போகிறாங்க. அவரோடு கூட போகத்தக்கதாக அருமையான பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த பரமண்டலங்களில் இருக்கிற அந்த ஜபத்தை ஞாயிற்றுக்கிழமத்தோடு சும்மா சொல்லிட்டு வராங்க ஆண்டவரை, அதன்படி தேவ சித்தம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறக்காக நன்றி. உங்கள் கருத்திலே தாழ்த்துற ஏசப்பா, கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா, நீங்கள் சீக்கிரம் வர போகிறீங்க. மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டப்பா. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் வரட்டும்.
ஆரவார சத்தமாக துதிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிங்க. எங்கள் குடும்பத்தை ரட்சிக்க விடாத பிள்ளைகள் ரட்சிங்கப்பா. நான் பார்க்குற ஒவ்வொரு இடத்துல கால் மிதிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீடுகளையும் பிள்ளைகள் ரட்சிக்க மட்டும் மனந்தர் மட்டும் உம்மை துதிக்கட்டும். ஆண்டோட கரத்திலேயே அர்ப்பணிக்கிற அடிமை தாழ்த்துறே இயேசப்பா. பரிசுத்த ஆண்டோடைய கரத்திலே தாழ்த்த பிள்ளைகள் பேரமத்தி பருமக்கமாக ஒவ்வொருவர் ரட்சித்த அபிஷேகம் கிருபை நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டோட கரத்தில் முழுதாக அர்ப்பணிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொல்ந்து கொள்ளட்டும். ஆரவாரம் அங்கே உண்டு, பெருவெள்ள இரைச்சல் உண்டு, இடி முழக்கம் போல சத்தம் உண்டு. அல்லேலூயா. பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆசீர்வதி கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.